Welcome to SMC Capital. Today pre-market review. First we will talk about FII DAE activities. Again, in the 8th consecutive sessions, FII have a net seller of 2,376.7 crores. Again, domestic institutional investor, 7th strike session, they bought stock around 3,000 crores. They are nicely supported to the market. மார்க்கெட்டை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. குளோபல் கியூ பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் டவுன் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -0.16% வந்து டவுனில் இருக்குது. S&P 500 வந்து -0.04% டவுனில் இருக்குது. அதுமாதிரி நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா -0.02. ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை, எஸ்பெஷலி யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். நம்ம நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 73.3ல் இருக்குது, 0.33% வந்து அப்பில் இருக்குது ஆஸ் ஆஃப் நோ. ஸோ இது வந்து இட்ஸ் இன்டிகிரேட் டைரக்ட்லி டு த நிஃப்டி 50 கேப் ஆஃப் ஓப்பனிங்க்கு இது வழிவகுக்கும். ஸோ யூரோப் மார்க்கெட் ஆஸ் இட் இஸ் எஸ்டர்டே க்ளோசிங்கிறதுனால அது எந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஆகலை. ஏசியன் மார்க்கெட் வந்து ஒரு மிக்ஸ் ட்ராக். அதுமாதிரி வந்து ஃப்ரண்ட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 0.02% ஆஸ் ஆஃப் நோ. அண்ட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா -0.0 டவுனில் இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து 0.06. லைக் நம்ம ஏரியாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஏரியாஸும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது எஃபெக்ட். ஸோ இன்றைக்கி வந்து குளோபல் வியூவை பொறுத்தவரைக்கும் யூஎஸ் அண்ட் ஏரியாஸ் அண்ட் மீடியாஸ் வந்து நெகட்டிவ் பேஸில் இருக்குது. இது வந்து மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ரெசிஸ்டன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 23,800, 23,900, 24,000 இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. அதுமாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 23,600, 23,500, 23,400 இது எல்லாமே வந்து இமீடியட் சப்போர்ட் லைனாக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கைண்ட் ஆஃப் இன்சைட் பார் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஆல் கீ மூவிங் ஆவரேஜுக்கு வந்து பிலோ இருக்குது. ஸ்ட்ரைட்லி டச் வித் 200 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து MACD வந்து லோயர் பாண்டை டச் பண்ணியிருக்கு. மேபி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் சில பாசிட்டிவ்ஸ் எக்கனாமிக் நியூஸஸும் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட் மேலே போக கொஞ்சம் வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேரிஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்பர் அண்ட் லோயர் ஷேடோஸில். இது இண்டிகேட்டிங் பண்ணுறது என்னென்னா ஒரு வொலாட்டிலிட்டி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை வந்து இண்டிகேட் பண்ணுது. இது இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51,500 அண்ட் 52,100 இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 51,000 அண்ட் 50,800 அண்ட் 50,500 இது வந்து சப்போர்ட் ஜோனாக நமக்கு இமீடியட் சப்போர்ட் ஜோனாக நமக்கு ஆக்ட் ஆகும். MACD வந்து பார்த்திங்கன்னா RSI வந்து இண்டிகேட் பண்ணுறது ஓவர் சோல்டில் இருக்குது. MACD 0 லைட் சொல்லி நெகட்டிவ் பயாஸை வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FMCG ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். டியூ டு த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சின்ஸ் 15 lakhsக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு இன்கம் டேக்ஸும் கட்ட வேணான்ற அறிமுகப்படுறது உங்களுக்கு FMCG ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குஜராத் பெட்ரோகெமிக்கல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜூபிலி ஃபுட்வொர்க்ஸ், கார்டிகல் இது எல்லாமே வந்து ஃபோக்கஸ்டு ஸ்டாக்ஸாக நீங்கள் இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 6.51% ரைஸ் ஆகிருக்கு. அதனுடைய லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி புக் பேக் லெவலில் தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகளையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். லாங் பில்டப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு ஸ்டாக் அபவுட் இந்தியா லாங் பில்டப்பில் இருக்குது. லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிற 19 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் அன்வைண்டிங்கில் நமக்கு இருக்குது. ஷார்ட் பில்டப்பில் 8 ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. ஷார்ட் கவரிங்கில் 127 ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஐ டெலிவரியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபைண்ட் இன்ஃபோசிஸ் இன்ஃபோஸ்லாண்ட் இதெல்லாம் வந்து இந்த ஐ டெலிவரி ட்ரேட்ஸாக வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இன்றைக்கி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டையும் கன்சல்டேஷன் மார்க்கெட்டையும் நாம் எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சம்மரிஸ் குளோபல் வியூ ஓரளவுக்கு நெகட்டிவாக தான் நமக்கு இருக்குது. ADR GDRs நெகட்டிவ் பயாஸில் இருக்குது. ஆனால் நிஃப்டி வந்து கேப் அப் ஓப்பனிங்கில் இருக்குது. அதனால் இந்த மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் மூட்லேயோ